எப்படி எப்படி வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறது பார்ப்போம். பலக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன காயாக வாங்குங்க. ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த பலாக்காவை ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இது வேக வச்சிடலாம். கிரேவி ஒரு கடாயில் பண்ணிடலாம். ஒரு 3 டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமான அப்புறமா ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 லவங்கத்தை பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கிரேவி திக்காக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன். கொஞ்சமாக மஞ்சள், 2 தக்காளி பியூரியாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச பலாக்காலேருந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. 3 விசில் வச்சு வேக வச்ச பலாக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில கிரேவி திக்காயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.